சொல்லுவது எதுவோ அதையே நிறைவேற்றுவார். சொல்லுங்க அறிவு. நல்லா தூங்குறீங்க. சொல்லுங்க அறிவு, அனுபவம், திறமை, உறவுகள். இதை விட தேவன் என்ன சொல்லுகிறாரோ கவனிங்க. நான் அவர் கிட்ட போலனாலும் இந்த வாக்கு தத்தத்தை என் பக்கத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றுகிற கர்த்தர். சொல்லுங்க நிறைவேற்றுகிற கர்த்தர். சத்தமா சொல்லுங்க. நீ எவ்வளவு தூரம் போனாலும் தேவன் என்ன சொன்னாரோ அதை உன் பக்கத்தில் கொண்டு வருகிற தெய்வம். சொல்லுங்க முடியாததை முடிய பண்ணுவார், சாத்தியம் இல்லாததை சாத்தியமாக்குவார், எங்கே இல்லையோ அங்கே உருவாக்குவார், எங்கே பாதை இல்லையோ அங்கே பாதை காட்டுவார். ஆமீன் சொல்லுங்க. இப்போ ஒன்று சொன்னேன், நாலாவது குறிப்பு போடுங்க தம்பி. நாலாவது குறிப்பு போடுங்களேன். இந்த ஃபோர்த் ஒன் என்ன பாருங்க, கிரேட். சொல்லுங்க கிரேட். இப்போ நான் அங்கே அவர்கிட்ட போல தம்பி, கிட்ட வா தம்பி. ஏதாவது கூட கையில் ஒன்றுமே இல்லையா கொடுக்குறதுக்கு? பைபிள் இல்லையா? அதையா கொடு. அது படிச்சா கண்ணே தெரியாதே. புரியுதுங்களா? கை தட்டலாமே. நான் கிட்ட போக முடியல. ஏன்? காலங்கள், அறிவு, அனுபவம், உலகம், வார்த்தைகள், சுயம். நானே முடிவுக்கு வந்துட்டேன். நல்லா கவனிங்க. அதனால தான் ஆகார தேடி போனார். தமிழ் புரியுதா? அதனால தான் ஆகார தேடி போனார். ஏன்? எத்தனை வருஷம் ஆச்சு? ஹலோ, தேவன் எதை சொன்னாரோ அதை உங்கள் காலத்தில் நிறைவேற்றுவார். என்ன படிச்சுங்க? விவரித்தாலும். ஆமா, ஜெபம் அப்புறம் பண்ணுங்க. இப்போ என்ன வசனம் கேளுங்க. சரி, விவரித்தாலும் விசுவாசிக்க முடியாத ஒன்றை உங்கள் காலத்தில் செய்வேன். தம்பி நம்புறியா? இப்படிதான் இருப்பியா? இப்படிதான் இருப்பியா? ஒரு பாஸ்டர் மாற மாட்டியா? ரைட். இந்த மேடையில் நீ பிரசங்கம் பண்ணணும். அப்போதான் நீ பாடுபடுத்துறது அப்போதான் உனக்கு புரியும். புரியவே இல்லை. இங்கே வந்தால் தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பாஸ்டரை பாடுபடுத்திருக்கிறேன்னு. ஒரு அம்மா அப்போதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பேர் நசுக்குது. கொடுமை இதெல்லாம். நான் அடிக்கடி கேட்பாண்ட விட்டேன், நான் என்ன ஆட்ட தப்பு பண்ணேன், இவனெல்லாம் எனக்கு விசுவாசியாக கொடுத்துருக்கிறீங்களேன்னு. ரொம்ப நன்றி. நீ யார் தம்பி? நீ யாருன்னு கேட்டேன். இப்போ தேவன். ரைட். நீ யாருப்பா? ரைட். இப்போ நான் அவர்கிட்ட போக முடியல. ஆனால் இந்த காலம் என்ன ஆயிடுச்சு? என்ன காலம் இது? வாக்கு தத்தத்தின் காலம். அந்த காலத்தை எங்கே கொண்டு வந்துடுறாரு? எங்கே கொண்டு வந்துடுறாரு? என் பக்கத்தில். சொல்லுங்க எல்லாரும், என் பக்கத்தில், எனக்கு சமீபத்தில். ஏன்னா அவருக்கு தெரியும் என் பிள்ளை பலவீனமானவன், என் பிள்ளை உறவுகளால, அறிவியலால, அனுபவங்களால நொந்து நூலாயிட்டான். எல்லாம் கரங்களை